விசாரணைக்காக அழைத்து போய் ஒரு நாள் இல்லை ஒரு 1/2 நாள் வைத்து, அதிகபட்சம் நான் சொல்கிறேன், ஒரு நாள் வைக்கிறதே தவறு. விசாரணை என்பது என்னங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் முடியும், அதான் விசாரணைக்கு அழகு. ஒரு 1/2 நாள் இல்லை ஒரு நாள் கூட விசாரிச்சுட்டு இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் விடுவிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல திறமையான போலீஸ்காரர் என்று நான் புரிந்து கொண்டேன். ஒரு தீவிரவாதி வந்து ஒருத்தன் குண்டு வைக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்ருக்கானா, அவனை போயிட்டு ராஜா ஒத்துக்க ராஜா, டிஃபன் பாக்ஸில் வச்சியா இல்லை பையில் வச்சியா இல்லை ரிமோட் கண்ட்ரோலில் வெடிக்க போறியான்னு கேட்டுன்னு இருக்க முடியாது. அவனுக்கு என்ன மொழியில் என்ன பாஷையில் பேசணுமோ அதை தான் பேசணும். சவுக்கு வந்து பத்திரிகையாளராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பட் சவுக்கை வந்து ஒரு விசில் ப்ளோயராக நான் ஏற்றுக்கொள்வேன், 100 விழுக்காடு ஏற்றுக்கொள்வேன். காரணம் என்னென்னா, கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்தபொழுது ஒரு சில துறை ரீதியான தவறுகள் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும்பொழுது பேசினது தான் சவுக்கு சங்கர் அவர்கள். அதே மாதிரி இப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகும் ஒரு சில துறை ரீதியாக இருக்கக்கூடிய ஊழல்கள் இல்லை ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து வெளியில் கொண்டு வராங்க. இந்த சவுக்கு சங்கர் அடிக்கடி வந்து அரசாங்கத்தை பற்றி விமர்சனம், குறிப்பாக காவல்துறையை பற்றி சொல்லுங்கள். இப்போது அறிவு சார்ந்த தமிழ் மக்களுக்கு காவல்துறையை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்தீர்கள் என்றால் மக்களுக்கு பிடிக்கும். இதே ஐயங்காரு ஒரு நேரம் குடிச்சா அதை நம்ம வந்து திராவிட கலாச்சாரத்தில் கிண்டல் பண்ணுறேன், நான் உட்பட நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த மாதிரி கைதெல்லாம் ஒன்றியா சனிக்கிழமை பண்ணுறீங்க, வெள்ளிக்கிழமை நைட்டு பண்ணுறீங்க, அப்பட்டமா தெரியுது. ஏன் திங்கள்லேருந்து வெள்ளி என்ன அது நாள் நல்ல நாள் இல்லையா, அன்றைக்கி கை செய்யக்கூடாதா? ஒன்று அதில் விடிகாத்தால் போய் தூக்குறது தீவிரவாதியா, இல்லை குண்டு எங்கன்னா வச்சாப்பிலையா, இல்லை இந்த ஒரு சிலர் வந்து 500 கோடி 300 கோடிக்கு வந்து ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கைது பண்ணாங்களே, அது மாதிரி எதனா நார்காட்டிக்ஸ் எதுனா இருக்குது. சவுக்கு பண்ணது தவறு என்றால் அவர் காவல்துறை அதிகாரியோ இல்லை வழக்கறிஞரோ இல்லை, அவர் சட்டத்தை மீறியதாக நான் புரிந்து கொள்கிறேன். தாங்கள் என்ன சட்டப்படியாக நினைக்கிறீங்க? இந்த கேஸுக்கு விடிகாத்தால் பூந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை வர வச்சு கடபாரை வச்சியோ இல்லை பூட்டை உடைச்சி உள்ளே போய் அத்துமீறி பண்ண வேண்டியது என்ன? படத்தில் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். நத்தம் விஸ்வநாதன் அவர் பீரியட்லேயும் ஈபியில் ஊழல்கள்னாச்சு. நான் என்ன கேட்குறேன், இதுக்கெல்லாம் 18 பேர் வேணாம், ஒரு 8 பேர் நல்லா ட்ரெஸ் போட்டு காக்கிங்கில் சும்மா ஆர்ம் ஸ்கீம்ஸ்லாம் ஏற்றி சோல்டர்லாம் அடிச்சு போய் நின்று ரைஃபிள் கீஃபிள்லாம் வச்சு காலையில் போய்ட்டு சர்ச் ஆப்ரேஷன்ஸ் ஆல்ஃபா கமிங் க்ளோஸ் இன் டு விவிஐபி எஸ்கேப் ஆகிடலாம், தப்பிச்சு ஓடிடலாம், உடனே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே தூக்குறோம், எதனா ஒன்று படத்தில் காட்டுற மாதிரி. அப்போ அது இல்லை, பத்திரிகையாளர் இந்த 2 அடி அச்சா செத்து போகிற மாதிரி இருக்கிற வியூக வகுப்பாளர் என்ன, அதுக்கப்புறமா வந்து அவன் பார்த்தாவே தெரியும் இப்படி இருப்பான், யாருன்னா பார்த்து விளம்பரம் கொடுத்தாதான் பொழப்பு ஓட முடியும் யூடியூபரு. இது சுற்றி பண்ணுறதுக்கா இவ்வளோ டேக்ஸ்? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்ட்டு விஜய் பாடினார் பாட்டு, அதற்கு பின்னாடி அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம எதனா சட்ட ரீதியாக முடிவு எடுத்தோமா? காவல்துறையை வைத்து எந்த மேனேஜர் டாஸ்மாகில் கோடிக்கணக்கில் அடிச்சுன்னு போகிறான் துட்டு, 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாவா சவுக்கு கேஸில் சம்மந்தப்பட்ட பணம், 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு விற்றா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். அருளுக்கும் நேர்களுக்கும் அன்பு வணக்கம். மிக்க மகிழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திக்கிறது. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்மை காலத்தில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும்போது ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது அரசின் மீது இப்போது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, சகிப்புத்தன்மை நம்முடைய தமிழக அரசுக்கு, குறிப்பாக திமுக அரசுக்கு இல்லை. விமர்சன துணியோடு அணுகக்கூடியவர்களை எல்லல் துணியோடவோ அல்லது நெருக்கடிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையோ பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நிறைய பேரை சொல்லாட்டியுமே கூட இப்போ அண்மையில் கைது செய்யப்பட்டவர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள், சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியராக இருந்தவர். இப்போ அவருடைய கைது வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பல்வேறு கோணங்கள் சொல்லப்பட்டாலும் பத்திரிகையாளர்கள் உட்பட இன்னும் பல ஆக்டிவிஸ்ட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாரு, இட்ஸ் அ பிளாட்டன்ட் ஹராஸ்மெண்ட்
இது ரொம்ப தவறாக இருக்குது, எனக்கு அவரோட நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் இட்ஸ் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறாரு. ஒரு பத்திரிக்கையாளராக நீங்கள் இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே அரசுக்கு சகிப்புத்தன்மை இல்லையா? ஒரு ரொம்ப ஒரு இந்த நேரத்துக்கு அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பியிருக்கிறது. கார்த்திக் சிதம்பரமோட அந்த கருத்து அது அரசியல் ரீதியாக ஒரு பார்வை, அதுக்கப்புறம் பத்திரிகையாளராக ஒரு பார்வை, சாமானியனாக ஒரு பார்வை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாமானியனாக பார்வை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கைது செய்யறதுன்றது அரசு வந்து காவல்துறைக்கு ஒருத்தரை கைது செய்யறதுக்கு உரிமை இருக்கிறதா? ஆமாம் இருக்கிறது. ஆனால் ஒரு சட்டம் படித்த ஒரு மாணவனா என்னை பொறுத்தவரையிலும் ஒரு ஒழுங்குமுறை என்பது தேவை. யாரை வேணால் எப்போ வேணால் கைது செய்யலாம், எதுக்கு வேணால் கைது செய்யலான்றது சட்டம் அனுமதிக்கலை. ஒரு கைதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அதாவது ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஒத்துழைக்க மாட்டேன்றான்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் நீங்கள் வாரண்ட் வாங்கிட்டு அப்புறம் வாரண்ட்டை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட்டு ஆர்டர் மூலியமாகவும் கைது செய்யலாம். விசாரணைக்காக அழைத்து போய் ஒரு நாள் இல்லை ஒரு அரை நாள் வைத்து, அதிகபட்சம் நான் சொல்கிறேன், ஒரு நாள் வைக்கிறதே தவறு. ஒரு விசாரணை என்பது என்னங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் முடியணும், அதுதான் விசாரணைக்கு அழகு. ஒரு அரை நாள் இல்லை ஒரு நாள் கூட விசாரிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் விடுவிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல திறமையான போலீஸ்காரர் என்று நான் புரிந்து கொள்வேன். அப்போது ஒருத்தரை கைது செய்யணும் இல்லை வந்து ஒருத்தரை சிறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதற்கு வந்து நான் சொல்கிறது ஒரு பொதுமக்கள். இப்போ இதே ஒரு தீவிரவாத செயல் இருக்குது, இல்லை வந்து தேசத்துக்கு துரோகம் விளைவிக்கிற ஒரு செயல் இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து இந்த சட்டம் இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க, அந்த எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு தீவிரவாதி வந்து ஒருத்தன் குண்டு வைக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்ருக்கானா அவனை போயிட்டு ராஜா ஒத்துக்க ராஜா, டிஃபன் பாக்ஸில் வச்சியா இல்லை பையில் வச்சியா இல்லை ரிமோட் கண்ட்ரோலில் வெடிக்க போறியான்னு கேட்டுன்னு இருக்க முடியாது. அவனுக்கு என்ன மொழியில் என்ன பாஷையில் பேசணுமோ அதை தான் பேசணும். பட் இப்போ இந்த சவுக்கு சங்கர் கேஸுன்னு வரும்போது பார்த்தா சவுக்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பட் சவுக்கை வந்து ஒரு விசில் ப்ளோயராக நான் ஏற்றுக்கொள்வேன், 100 விழுக்காடு ஏற்றுக்கொள்வேன். காரணம் என்னென்னா, கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுதும் ஒரு சில துறை ரீதியான தவறுகள் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும்பொழுது பேசினது தான் சவுக்கு சங்கர் அவர்கள். அதே மாதிரி இப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் ஒரு சில துறை ரீதியாக இருக்கக்கூடிய ஊழல்கள் இல்லை ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து வெளியில் கொண்டு வர்றார். அப்போது ஒரு விசில் ப்ளோயர் அப்படின்னா இந்த விசில் ப்ளோயரோட தன்மை பார்த்திங்கன்னா, இப்போ அறப்போர் இயக்கத்தில் ஜெயராமன் இருக்கிறாரு. ஒரு காலத்தில் பூவுலகு நண்பர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசினாங்க, அதுக்கப்புறம் அவர் இயற்கை ரீதியாக பேச போயிட்டாங்க, ஊழல் பற்றி பேசுறது கிடையாது. அப்போது இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து எக்ஸ்னோரா நிர்மல்னு ஒருத்தர் இருந்தார், அதுக்கப்புறமா வந்து ஐநாவரம் ராமதாஸ்னு ஒருத்தர் இருந்தார், அதுக்கப்புறம் டிராஃபிக் ராமசாமி இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பம்மலில் வந்து குரோம்பெட் சந்தானம் ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது எல்லாமே லோக்கல் நேம்ஸ். இவங்களோட வேலை என்னன்னா, இப்போ இதில் வந்து இப்போ பல கோடி ரூபாய், பெரிய கோடி 500 கோடி 1000 கோடின்னு பேசுகிறது ஒரு தன்மை. ஒருத்தர் 5 கோடி ரூபாயில் ஒரு திட்டம் போட்டு திருடிட்டாரு, மக்கள் பணத்தை சுரண்டல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது ஒரு தன்மை. அப்போது இவங்க எல்லாமே வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வருவீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டிஐயில் போட்டு ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. ஆர்டிஐயில் போட்டு இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கீங்களா, இந்த வீடு அலாட் பண்ணியிருக்கீங்களே இது முறைதானா, இது வந்து சரியா தவறா, ஏன் இது அப்படின்னு ஆர்டிஐலையுமே ஆக்டிவிஸ்ட்டுங்க இருக்காங்க. இந்த நபர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு சமுதாயத்தில். தான் குடும்பம் தான் வாழ்க்கைன்னு இல்லாமல் பொதுவான ஒரு சில கேள்விகள் கேட்கக்கூடியவங்களுக்கு பேர் தான் விசில் ப்ளோயர்ஸ். அந்த விசில் ப்ளோயர்ஸோட தன்மை என்ன வேணா இருக்கட்டும், நல்லது கெட்டது, பட் அது வந்து சமுதாயத்துக்கு தேவை. இப்போ யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, யாருமே எதையுமே பேசக்கூடாதுன்னா அதை வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அதை தடுக்கலை. ஒரு கருத்து சுதந்திரம் என்பது இருக்குது. அப்போ நாட்டில் வந்து ஒரு கருத்தை சொல்லலாம், ஒரு அரசை வந்து கேள்வி கேட்கலாம், ஒரு காவல்துறை மீது விமர்சனம் வைக்கலாம்னா சாமானிய மக்களுக்கு அந்த கடமை இருக்குது, அந்த உரிமை இருக்குது, ஜனநாயகம் அதை அனுமதிக்குது. அப்படி இருக்கும்பொழுது 2 பார்வையாக அது பார்க்குறோம். ஒன்று வந்து இவர் எதிர்கருத்து சொன்னார், அதனால் தொடர்ந்து கைது செய்யப்படுறாருன்றதான் பெரிதாக பேசப்படுகிறது. ஆனால் சொல்லப்படுவது இல்லை, அது உண்மையாக கூட இருக்கலாம், இவர் மிரட்டி காசு வாங்குறதுக்கு இவர் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாரு, பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது கூட உண்மையாக இருக்கலாம். ஆனால் கூட்டி கழிச்சு பார்ப்போம், பொதுவான கருத்து, பொது அறிவில் இருக்கிற மக்களோட பார்வை என்னென்னா, இந்த சவுக்கு சங்கர் அடிக்கடி வந்து அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு, குறிப்பாக காவல்துறையை பற்றி சொல்கிறார். இப்போது அறிவு சார்ந்த தமிழ் மக்களுக்கு காவல்துறையை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்தீர்கள் என்றால் மக்களுக்கு பிடிக்கும். ஏன் மக்களுக்கு பிடிக்குது? ஏன்னா உங்களோட நடத்தை நன்னடத்தையாக இல்லை. இப்போ இன்றைக்கி இதே ஒரு காவல்துறையில் யாரோ ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவங்கள போட்டு ரீல்ஸ் போட்டு பாராட்டுறாங்க, சந்தோஷப்படுறாங்க.
உதாரணத்துக்கு இப்போ புதுச்சேரியினுடைய ஐபிஎஸ் அதிகாரி ஈஷா சிங் அவர்கள் செலிப்ரேட் பண்ண சொல்லுவாங்க. அதே ஒரு அரசு அதிகாரி மோசமாக இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து அம்பலப்படுத்துவோம். ஒரு அதிகாரி பெண் அதிகாரிக்கு பாலியல் சீண்டல் பண்ணார், ஒரு காவல்துறை உயர் அதிகாரி எஸ்பி லெவலில். அந்த அதிகாரி இப்படி தான் போய் 18 பேர் கைது பண்ணிங்களா நீங்கள்? ஒரு அதிகாரி போலீஸ் அதிகாரி கட்டிங் வேர் வச்சு பல்ல பிடுங்கினா, மனிதாபிமானமே இல்லாமல் மனித உரிமை மீறல், அதில் நீங்கள் இப்படி தான் பண்ணீங்களா? கஞ்சா விற்கிறவன் அபின் விற்கிறவனா இப்படி தான் நீங்கள் விடிகாத்தில் போய் அரெஸ்ட் பண்ணுறீங்களா? அதுக்கப்புறமா ஊழல் கோடிக்கணக்கில் செஞ்சுருக்கிறானுங்க, மனசாட்சியே இல்லாமல் செய்கிறானுங்க. அடுத்த தலைமுறைக்கு பாவம் சேர்க்கிறவனே தெரியாமல் திருடுறானுங்க அரசியல் தலைவர்கள். கட்சி விருப்பு வேறுபாடு இல்லாமல் எல்லா கட்சியில் இருக்கிறவங்க இப்படி தான் கைது செய்தா காவல்துறை? அப்போ எனக்கு ஒரு வழக்கறிஞராகவோ இல்லை ஒரு சாமானியனாவோ முதல்ல வந்து ஒரு தனிநபருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தான் அரசோ இல்லை காவல்துறையுடைய முதல் கட்ட கடமையாக இருக்கும். அரசாங்கம் என்பது மக்களோட வரி பணத்தில் நடக்கிற ஒரு விஷயம். அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். இப்போது இதே கோர்ட்டு மூலிமா போய் கோர்ட்டில் இந்த நேரம் வந்து மிரட்டியிருக்காப்புல, நீங்கள் வந்து சம்மன் ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட் மூலிமா கோர்ட் ஜுடிஷியல் கஸ்டடி எடுத்து நீங்கள் விசாரித்து இதற்கு ஒரு தீர்வு கொடுக்குறீங்கன்னா அதை 100% நான் வரவேற்பேன். ஏன்னா ஒரு வழக்கறிஞராக அதுதான் முறை. நீதிமன்ற கட்டளை அது, நீதிமன்ற கட்டளை, நீதிமன்ற உத்தரவு. ஒரு நீதி அரசருக்கு முன்னாடி போய் நிற்கும்போது நீதிமன்றம் எல்லாம் கரெக்டான்றது அது அடுத்த டிபேட். ஃபஸ்ட்டு சட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்க, உங்களால் அரசுக்கு ஏதோ ஒரு கெட்ட பேர், இல்லை நான் இருக்கிறேன் என்னால் ஒரு கெட்ட பேர்னா நாளைக்கு வீட்டுக்கு வந்து ஒரு 100 கிராம் கஞ்சாவை தூக்கி போட்டுட்டு இவர் கஞ்சா வியாபாரம் பண்ணார் அப்படின்னு கைது செய்யலாம். இல்லை தம்பி கேமராமேன் இருக்கிறார், அவர் வீட்டில் வந்துட்டு ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு 2 லட்ச ரூபா கருப்பு பணம், இந்த கருப்பு பணத்தை வந்து ஒருத்தர் வந்து தீவிரவாத செயலில் ஈடுபட்டவர் ஒருத்தருக்கு அவரோட அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கைது செய்யப்பட்டு குண்டாஸ்லேயே போடலாம். இப்போ இதை தான் கருப்பு சட்டம்னு சொல்கிறோம் நம்ம சட்டத்தில். ஆமாம், அதாவது இப்போது நம்ம வந்து ஐயா செந்தில் பாலாஜியை கைது செய்து வைத்த போது வந்து எங்கே இருக்கிறாரு, தனி மனித உரிமை, இது அத்துமீறல், இது மனிதாபிமானம், இது இல்லை, எங்கே வச்சுருக்காங்கன்னு சரியில்லை, எந்த செக்ஷனில் கைது செஞ்சாங்க தெரியலன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள், சட்ட வழக்கறிஞர்கள், அதுவும் அரசுக்கு ஆதரவான வழக்கறிஞர்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடினதை நம்ம கண்ணால் பார்த்தோம். அதுலேயும் நான் என்ன சொன்னேன்னா வெளிப்படைத்தன்மை தேவைன்னு. நான் எங்கேயுமே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஊழல் அற்றவர் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி கைது பண்ணி இந்த மிரட்டுற வேலை இருக்கக்கூடாது. அது வந்து காவல்துறையாக இருக்கலாம், இல்லை அமலாக்கத்துறையாக இருக்கலாம். சட்டம் தானே படிச்சிங்க, சட்டத்து பிரகாரம் தானே போடுறீங்களே யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்முக்கு என்றைக்கு தான் ஒழுக்கமாக விசுவாசமாக வேலை பார்ப்பீங்க? அப்போ நீங்கள் ஒழுக்கமாக விசுவாசமாக வேலை பார்க்கணுன்னா காக்கி சட்டை, கருப்பு சட்டையாக இருக்கக்கூடிய நீதித்துறைக்கு முன்னாடி கொண்டு போய் விடுறது உங்கள் வேலை. கருப்பு சட்டைக்கு சொந்தமான நீதித்துறை சட்டத்தில் என்ன இருக்கோ அது பிரகாரம் ஒரு தீர்ப்போ இல்லை ஒரு தீர்வோ கொடுப்பாங்க, இல்லை ஒரு ஆணையோ பிறப்பிப்பாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ஜனநாயகம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ஐயா அம்பேத்கர் சொன்ன சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை நீங்கள் செய்யாமல் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறீங்க? அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இல்லை அந்த விவிஐபி ட்ரீட்மெண்ட்டா? அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சினிமாக்காரரை வந்து பழி வாங்கி இல்லை மிரட்டி உருட்டியதாக கம்ப்ளைண்ட் ப்ரெஸ் மீட் எடுத்து கொடுத்துருக்குறாங்கன்னா அதை ஏற்றுக்கிறேன். ரைட்டு, சவுக்கார்பேட்டை இங்கேருந்து இப்போ நம்ம 2 பேர் கேமரா எடுத்துக்கலாம்னா என் வீட்டிலேருந்து 7 நிமிஷம் போ. எவ்வளோ ஃபிலிம் ஃபினான்ஷியரு சினிமாக்காரங்களுக்கு காசு கொடுத்துட்டு வசூல் பண்ண முடியாமல், இல்லை சினிமாக்காரங்க இவங்கள மிரட்டுறதும், இல்லை இவங்க சினிமாக்கார மிரட்டுறதும் கோடிக்கணக்கில் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நடக்குது. போரான்னு ஒருத்தர் இருக்கிறார் உதாரணம், அவரெல்லாம் க்ரோர்ஸ் கணக்கில் தான் இருக்கும். ஹைகோர்ட்டில் பெண்டிங் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குது. அந்த கேஸ்லலாம் இந்த மாதிரி பணம் மிரட்டினாங்க, பணம் கைமாடலாச்சின்னு சொல்லிட்டு எதனா ஒரு தரவு நீங்கள் காட்டுங்க. 18 போலீஸ்காரங்களோ இல்லை 20 போலீஸ்கார, ஒரு காவல்துறை ஸ்டேஷனே போய் ஒருத்தரை கைது செஞ்ச மாதிரி. தீயணைப்புத்துறையை கூட்டிகிட்டு வந்து இது கடப்பாரை வச்சு வீடு கதை புதுசாக இருக்குங்க. இது விஜய் சார் தான் புதுசாக பண்ணுறான்னு பார்த்தா இவங்களும் காவல்துறையும் புதுசாக பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் ஆனாப்பட்ட சுதந்திர போராட்டத்தப்போ பாரதியெல்லாம் பாடினார். சுதந்திர போராட்டத்துக்கு எதிர்த்து நம்மளாங்க வெள்ளைக்காரங்க கூட வந்து இந்த மாதிரி தேடி எல்லாம் போய் அப்போ பார்த்தோம், நம்ம அதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்போ இது என்ன விதமான இது அதாவதுங்க ஒரு பத்திரிகையாளர் நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க. அதில் அவங்க பேசுகிறதுல எனக்கு வந்து 99 நேரங்களில் எனக்கு வந்து உடன்பாடு இருக்காது. ஏன்னா நான் வந்த விதம் வேறு. ஒரு பத்திரிகைக்காரனா ஒவ்வொருத்தர் ஒரு விதத்தில் வருவாங்க. எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவர்கள் ப்ராசஸ் தான் முக்கியம், உன்னோட வியூஸ் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
உனக்கு என்ன வேணா இருக்கும் உன் மண்டைக்குள்ள, அது வந்து இன்னொருத்தங்கிட்ட திணிக்காது. எது முறை அதை ஒண்டி பண்ணுன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. பட் நானும் மனிதன் தான், ஒரு சில நேரத்தில் இமோஷ்னலாக மாற்றி பேசலாம், அது வேற. பட் அப்படி பார்க்கும்போது இது காவல்துறை செய்கிறது இது ப்ராசஸ் தானா அப்படின்னா இது ப்ராசஸ். அது என்ன சனிக்கிழமை தான் உங்களுக்கெல்லாம் நேரம் நல்ல நேரமா? இதே ஐயங்கார் ஒரு நேரம் கொடுத்து குடிச்சா அதை நம்ம வந்து திராவிட கலாச்சாரத்தில் கிண்டல் பண்ணுறேன், நான் உட்பட. நான் அந்த ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த மாதிரி கைதெல்லாம் ஒன்றியா சனிக்கிழமை பண்ணுறீங்க, வெள்ளிக்கிழமை நைட்டு பண்ணுறீங்க, அப்பட்டமா தெரியுதே. ஏன் திங்கள்லேருந்து வெள்ளி என்ன அது நாள் நல்ல நாள் இல்லையா? அன்றைக்கி கை செய்யக்கூடாதா? ஒன்று அதில் விடிகாத்தால போய் தூக்குறது தீவிரவாதியா, இல்லை குண்டு எங்கன்னா வச்சாப்பிலையா, இல்லை இந்த ஒரு சிலர் வந்து 500 கோடி 300 கோடிக்கு வந்து ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கைது பண்ணாங்களே, அது மாதிரி எதனா நார்காட்டிக்ஸ் எதுனா இருக்கா இதுக்கு முன்னாடி? அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எதுக்கு செய்கிறாங்களோ இல்லையோ மக்கள் மத்தியில் இது வந்து ஒரு கெட்ட பேர் தான் வரும். காவல்துறை யாரையுமே இப்படி இது ஆக்சுவலாக ட்ரெஸ் பாஸுங்க. இது சிவில் லா பிரகாரம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பாஸ். வாரண்ட் வாங்கலை அப்படின்னா நீங்கள் 10-11 மணிக்கு போயிட்டு இந்த வாரண்ட்டை அந்த வீட்டுக்கு முன்னாடி செவுத்தில் ஓட்டிட்டு வரலாம். சீமான் அவர்களுக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அதுவும் கைது தானே, அவங்க வீட்டில் ஓட்டிட்டு தான். எதை இப்போ நீங்கள் ஒரு சீமான் அண்ணனை போய் இது மாதிரி கைது செய்ய முடியுமா? பண்ணுவீங்களா? முன்னாடி பண்ணீங்க. இன்றைக்கி நிலமை வேறு. இன்றைக்கி ஒருத்தர் வந்து கடலூரில் போகும்போது வழியை மறைச்சாரு சொல்லிட்டு 25 பேர் 30 பேர் சேர்ந்து கும்மாங்குத்து குத்திட்டாங்க. இப்போ அந்த 30 பேரை எங்கேருந்து ஐடென்டிஃபை பண்ணுறது? இருட்டில் நைட்டில் யாருன்னு போய் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? வாய்ப்பே இல்லை. அப்போ போய் ஜட்ஜுக்கிட்ட நிற்கும்போது 30 பேர் அடையாளம் தெரியாதவர்கள், அதில் அடையாளம் தெரிந்த 6 பேர் அப்படின்னும் போது, ஐயா நான் அன்றைக்கி அங்கே இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லவர் நம்ம ஊரில் வைன் ஷாப்புக்கு பில்லு கொடுக்குறதில்ல. வைன் ஷாப் பில்லு கொடுத்தா வைன் ஷாப் பில்லோடு வருவான். நான் இந்த இடத்துல அரசு இடத்தில் நான் மது அறிந்து கொண்டிருந்தேன் ஐயா, நான் ஒரு மது பிரியர், இதில் டாக்டர் சர்டிஃபிகேட் வைத்திருக்கேன், 20 வருடமாக நான் மது பிரியராக இருக்கிறேன், அதனால் இது வந்து அபாண்டமாக என் மீது போடப்பட்ட புனையப்பட்ட வழக்கு ஐயா அப்படின்னு வாப்பில். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி வேலைகள் செய்யாமல் கருத்துக்கு கதிர். நம்ம அறிஞர் அண்ணா வழியில் ஆட்சி நடத்துகிறோன்னு ரொம்ப பேசுகிறோம். அறிஞர் அண்ணாவை தான் நம்ம எல்லாத்துக்கும் முதல் கொள்கிறோம். கருத்துக்கு கருத்து, விளக்கத்துக்கு விளக்கம், புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம், வாதத்துக்கு வாதம், அரசியலுக்கு அரசியல், அதுதான் தீர்வாக இருக்குமே முடிவை தவிர்த்து காவல்துறையை நம்பினீங்கன்னா நீங்கள் நட்டாத்துக்கு போவீங்க. அது எந்த ஆட்சியாளராக இல்லை. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டுவர்ட்ஸ் த பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம்ஸை வந்து ஏற்றுக்கலாம், சில சமயம் அதையும் தாண்டி வந்து போகிறாங்க. அப்போ வந்து ஒரு காவல்துறையோ அல்லது காவல்துறை இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அதிகாரிகளோ எப்படி வந்து அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது மூத்த பத்திரிகையாளர், உங்களுடைய சக கான்டெம்பரரி லீடர்ஸ், ரிப்போர்ட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட்டுகள் கூட வந்து இல்லை அது தனி நபரோட ஒரு பழிவாங்கும் போக்காக தான் தெரியுதுன்னு ஆர்கே உட்பட சில பேர் வந்து பதிவுகள் வந்து போட்டிருக்கிறாங்க. ரெண்டுமே இருக்குது சொசைட்டியில். மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அவர் என்னையோட சீனியர். ஒரு ஹிந்து போன்ற ஒரு பத்திரிகையில், ஒரு தரமான பத்திரிகையில் வேலை பார்த்துருக்காரு. அப்போ அவரும் இந்த விஷயத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்த முறை தவறு அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, பர்சனல் ஸ்டேக்ஸை செட்டில் பண்ணுறீங்க, அதுதான் நடக்குதான்னு கேட்குறேன். இப்போ சவுக்கு வந்து பேசுகிறாரு, சவுக்கு வந்து ஒரு சில உயர் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகளை டார்கெட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னா அவர் பர்சனலாகவே பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஒரு தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட ஒரு வன்மத்தை கற்கிறார் சவுக்குனா, நீங்களும் அதே தானே பண்ணீங்க திருப்பி. அவரால் வாயில் பேசினார், நீங்கள் வாயில் பேசாமல் ஆளை விட்டு அமிச்சிங்க. அப்போ நான் இப்படி பேசிட்டா தமிழ் கலாச்சாரத்தில் ஒத்தைக்கு ஒத்தன்னு நிற்கணும். அப்போ ஒத்தைக்கு ஒத்த நிற்காம நீங்கள் வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறீங்கன்ற அந்த குற்றச்சாட்டு தானே ஆர்கே மறைமுகமாக சொல்கிறாரு. பர்சனல் லிபர்ட்டி இஸ் அட் ஸ்டேக். சிட்டிசன்ஸ்க்கு வந்து போதிய பாதுகாப்பு இல்லை. த போலீஸ் விச் இஸ் சப்போஸ் டு ப்ரொடெக்ட் எவ்ரி சிட்டிசன். நீங்கள் 18 பேர் திடீர்னு வந்து நிற்கிறீங்க, கேட்டால் வந்து நாங்கள் முன்னாடி வந்து, அதாவது அந்த லாயர் பேசின மாதிரி கூட ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. அவர் சொன்னார், சார் வாரண்ட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம் சார், நீங்கள் விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணுறோன்னா. அவர் சொல்கிறார், இல்லை நாங்கள் 6 மணிலேருந்து நிற்கிறோம், இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, இதுக்கப்புறம்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம். என்ன சார் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாரண்ட்டு கொடுக்கணும்னு நீங்கள் ரிசீவ் பண்ண சொன்னீங்க, அவர் ரிசீவ் பண்ணலை, அவர் வீட்டுக்குள்ளே இருக்கார், லாயர் வர சொல்கிறார், நான் லாயரு, நான் வந்து வாங்கிக்கிறேன்ற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க. டிசி கிட்ட, ஏசி கிட்ட, யார்கிட்ட பேசினாங்கன்னு தெரியல, பட் அந்த மாதிரி ஏசி கிட்ட பேசின மாதிரி ஒரு இது. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அப்போது ஐ சி எ மென்ஸ் ரியாதர், சட்டம் படித்தவனா. அப்போ ஒரு இன்டென்ஷன் இருக்குது. சவுக்கு பண்ணது தவறு என்றால் அவர் காவல்துறை அதிகாரியோ இல்லை வழக்கறிஞரோ இல்லை, அவர் சட்டத்தை மீறியதாக நான் புரிந்து கொள்கிறேன். தாங்கள் என்ன சட்டப்படியாக நடக்கிறீர்கள்? இந்த கேஸுக்கு விடிகாத்தால் பூந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை வர வச்சு கடபாரை வச்சியோ இல்லை பூட்டை உடைச்சி உள்ளே போய் அத்துமீறி பண்ண வேண்டியது என்ன? படத்தில் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். எப்படின்னா ஆல்ஃபா காலிங், கமிங் 2, கமிங் 3, சார்லி டேக் பொசிஷன் வா,
என்னென்னா மிலிட்ரி ஆப்ரேஷன். விடியாத்தால 2 மணி 6 மணிக்கு அவங்க தான் போயிட்டு அதுக்கப்புறம் வாக்கியில் சொல்லுவாங்க. இல்லைனா வேறு எதனா பதுங்கி இருப்பான், எந்திரிக்கமா பிடிச்சிக்கலாம். இல்லைனா வந்து யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு பேங்க் கொள்ளையடிக்கிறவராக இருப்பார், அவரை போய் நேப் பண்ணோன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பொசிஷன்லாம் எடுத்து ஒரு வேளை வரலன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லுங்கள், நம்ம வந்து வீட்டில் ஃபயருன்னு எதனா அவங்களே நம்மளை கூட கொளுத்தி விட்டு ஃபயர் சர்வீஸ் மாதிரி போய் வெண்ட்டை உடச்சி உள்ளே இறங்கலாம். இந்த மாதிரி அப்படியெல்லாம் அவ்வளோலாம் வர்த்து கிடையாது. இது பேச்சாளருக்கா பஞ்சம், வழக்கறிஞர்களுக்கா பஞ்சம், வாதிகளுக்கா பஞ்சம். ஏன் இவ்வளோ பேச்சாளர்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களே, பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் திராவிட அரசியல் நல்லா இருக்குது, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நல்லா இருக்குன்றாங்களே. அப்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிக்கணும். இது வந்துங்க தேர்தல் இது தாக்கத்தை தேர்தல் சமயத்தில் மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டா? உண்டுன்னு பயப்படுறதுனால தானே இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இட் மேக்ஸ் சம் இம்பேக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவதுங்க நாட்டில் நல்லதை விட கெட்டது வேகமாக போகும். சவுக்கு வன்மத்தை பரப்புறாருன்னு வச்சுக்கோ, அது அரசாங்கத்துக்கு கெட்டது தானே, அது உண்மைக்கு புறம்பானது தானே, அது வேகமாக பரவும். சரி, எத்தனை வாட்டி ஒருத்தர் பிடிச்சி உள்ளே போடுவீங்க? ஏங்க ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடை நீங்கள் வந்து பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் வேலை முடிஞ்சுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரப்பர் எடுத்து அந்த கோடை அழிகிறேன்னு சொல்லிட்டு அதை கீச்சி, இந்த சின்ன பசங்க எல்கேஜி யூகேஜி பசங்களாம் பேப்பரை கீச்சி பார்த்தா டீச்சர் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். வாட் டிட் யூ டூ மேடம், திஸ் மிஸ்டேக் ஐ டிட் மீன், ஸோ ஐ எம் ட்ரைங் டு இரேஸ் த பேஜ் காட் டோன் மேடம். தான் ரிசல்ட். டிசம்பருக்கு மேலே நான் எதுவும் புதுசாக சொல்லலை, பொதுவாக பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு வியூஸ் எடுப்பாங்க. அந்த வியூஸ் என்னன்னா, நாட்டு மக்கள்கிட்ட அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை காட்டுவாங்க. அது ஏன் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் சொல்கிறீங்க தேர்தல் நேரத்தில், இல்லை டிசம்பருக்கு மேலே சொல்கிறீங்க அப்படின்னா, தேர்தல் வரும்போது சொம்பாஷன் இருந்தால் பார்க்குற ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இதுவும் நான் புதுசாக சொல்ல, இது கலைஞர் காலத்தில் நடந்தது, ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் நடந்தது, அப்புறம் இப்போ ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் நடக்கும். ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்தியா டுடே வந்து நல்ல முதன்மையான மாநிலம், அருமையான முதலமைச்சர் அவார்டு கொடுத்தாங்களா இல்லையா? அதே அவங்கள தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி மாதிரி என்ன பண்ண சொல்லுங்கள், உடச்சி பேசுகிறேங்க, விளம்பரம் வாங்குகிறாங்க, தொழில் பண்ணியாகும். அதே நேரத்தில் எவ்வளவு சமரசமோ அவ்வளோதான் சமரசம். மக்களுக்காகவும் பேசணும், மக்களுக்காக தான் பேசணும். பட் வருமானம் பற்றாக்குறையினால மக்களுக்கு பேசாமல் முடியாமல் அவங்க சூழ்நிலை. நான் வந்து யதார்த்தத்தை பேசுகிறேங்க. ஒரு சில பத்திரிகைகள் இருக்குது, ஆளுங்கட்சினா மொதல் பக்கம், எதிர்கட்சினா 2வது பக்கம். அவங்களுக்கு எந்த கட்சி ஆட்சியில் வருதுலாம் இல்லை, நேர்த்தி விட்டுருவாங்க. அப்படியே இருக்குது, புரியுதுங்களா? அதனால் வந்து அவங்க வந்து இப்போது இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. இது நான் என்ன சொல்கிறேன்னா, சரி அவரு உங்களை பற்றி பேசிட்டார், நீங்கள் ஒரு பெரிய அதிகாரி, நீங்கள் சொன்னால் கவர்மெண்ட்டில் பெஸ்ட் ஆஃப் லாயர்ஸ், பேட்ரி ஆஃப் லாயர்ஸ், சீனியர் கவுன்சில்ஸ் வில் ரெப்ரசன்ட். இந்த மாதிரி மனுஷன் தொடர்ந்து பேசுகிறாரு, அவரை வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு அபராதம் கட்ட சொல்லுங்கள். 2 கோடி ரூபா கட்டினதுக்கப்புறம் அந்த தொழிலை தொடங்கட்டும். ப்ரேயர் கோர்ட்டு முன்னாடி கேளுங்க, அதை ஸ்பீடு பண்ணி வாங்குங்க. இல்லை அந்த சேனல் வந்து இந்த மாதிரி திருப்பி அவதூறாக பண்ணுது, இவர் வந்து இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுங்க. நீங்கள் சரி இப்போது கை உடஞ்சிதுன்னாரு அவர் ஒரு வாட்டி, ரைட்டா? அதை வந்து நீங்கள் இப்போ அதாவது உங்கள் மீது அவதூறு உங்கள் மீதுன்றல, அதுக்கு எதனா விசாரணை பண்ணிங்களா? இந்த எலும்பு எவன் கொடுப்பான்? சரி உள்ள ஏதோ ஒன்று கலந்து வச்சிடுறாங்கப்பா, சாப்பிடலாம், உடனே தெரியாது, 2 வருஷம் கழிச்சு ஏதோ ஒன்று ஆச்சு. சரி, இதை வந்து நீங்கள் சவுக்கோட தயவுசெய்து ரிலேட் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது ஒரு ஜேம்ஸாக இருக்கலாம், ஒரு இக்பாலாக இருக்கலாம், ஒரு அண்ணாமலையாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஹர்ஷாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். காவல்துறையை வந்து அதற்கு வந்து கொம்பெல்லாம் இருக்குது, பல்லெல்லாம் இருக்குது, நெகம்லாம் இருக்குது. அது அடிச்சதுன்னா சாமானியனால் தாங்கிக்க முடியாது. அப்போ அந்த சாமானியனுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஒரு பத்திரிகைக்காரனா, ஒரு சட்டம் படித்தவனா பேச வேண்டியது. இப்போ நான் இந்த சாமானியன் கதை பேசிட்டேன். இப்போ அரசியல் காரணம், அரசியல் ரீதியாக விமர்சனம் என்பது வரத்தான் செய்யும். 100 பேருக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி பார்த்தா லட்சக்கணக்கில் இருக்குது. 4.25 லட்சம் பேருக்கு கொடுக்கல அப்படின்ற அந்த கேள்வி தான் பெரிய கேள்வி. ஆடு மாடு ஃபுல்லாக கொடுத்துருந்தா நீங்கள் நார்வே மாதிரியும் ஃபின்லாந்து மாதிரியும் ஸ்வீடன் மாதிரியும் பால் உற்பத்தியில் மேலோங்கி போயிருக்கணுமே, தமிழகம் ஏன் போல அந்த கேள்வி இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தது, பேசப்பட்டது. அதே மாதிரி திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஊழலே இல்லையா உங்கள் ஆட்சி காலத்தில்? போத் டிஎம்கே ஏடிஎம்கே. இதே முதலமைச்சர் செந்தில் பாலாஜியை பற்றி என்னெல்லாம் பேசினார்,
அப்போ நியாயம் எங்கே, நீதி எங்கே? இந்த கேள்வி வருதுல்ல. இதே சேகர் பாபு அதிமுகவில் இருந்த பொழுது என்ன விதமான விமர்சனம் வந்தது, என்ன விதமான பேசுபொருள் வந்தது? இதே விஜயபாஸ்கர் விராலிமலையில் அவர் மீது சம்மந்தப்பட்ட குட்கா கேஸு என்னாச்சு? தங்கமணி நிலக்கரி பிரச்சனை என்னாச்சு? செந்தில் பாலாஜி வந்தப்போ சொன்னார் நிலக்கரியிலலாம் பிரச்சனை இருக்குது, அது என்னாச்சு? அதுக்கப்புறம் ஐயா நத்தம் விஸ்வநாதன் அவர் பீரியட்லேயும் ஈபியில் ஊழல்கள் என்னாச்சு? நான் என்ன கேட்குறேன், இதுக்கெல்லாம் 18 பேர் வேணாம், ஒரு 8 பேர் நல்லா ட்ரெஸ் போட்டு காக்கியில் சும்மா ஆர்ம்ஸ் கீம்ஸ்லாம் ஏற்றின்னு ஷோல்டர்லாம் அடிச்சு போயிட்டு நின்று ரைஃபிள் கீஃபிள்லாம் வச்சுக்கின்னு காலையில் போய்ட்டு சர்ச் ஆப்ரேஷன்ஸ் ஆல்ஃபா கமிங் க்ளோஸ் இன் டு விவிஐபி எஸ்கேப் ஆகிடலாம், தப்பிச்சு ஓடிடலாம், உடனே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே தூக்குறோம், எதனா ஒன்று படத்தில் காட்டுற மாதிரி பாப்பா. அது இல்லை, பத்திரிகையாளர் இந்த 2 அடி வச்சா செத்து போகிற மாதிரி இருக்கிற வியூக வகுப்பாளர் அதுக்கப்புறமா வந்து அவன் பார்த்தாவே தெரியும் இப்படி இருப்பான், யாருன்னா பார்த்து விளம்பரம் குத்தாதான் பொழப்பு ஓடணும் முடியும் யூடியூபரு. இதை சுற்றி பண்ணுறதுக்கா இவ்வளோ டேக்ஸு? அப்போது பெருசாக பண்ணுறவங்களாம் லம்பாக அச்சுன்னு போகிறவங்களாம் விட்றீங்க. 8 லட்சம் வாங்கினான், 3 லட்சம் கேட்டான், அப்போ கோடியில் ஜீரோவே எத்தனை ஜீரோன்னு தெரியாமல் 000 போதே. அங்கெல்லாம் ஏன் அந்த கருப்பு சட்டையோ காக்கி சட்டையோ வேகம் கட்டுறதில்ல? பொதுவாக கேட்குறேன் நான். இதே வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் ஒருத்தர் இருந்தார் இதுக்கு முன்னாடி, ஹென்றி திரிபாகன், அவருக்கு ஒரு சில நெருக்கடி வந்து அன்றைக்கும் நம்ம பேசுகிறோம். அரப்பூர் ஜெயராமனுக்கு அவருக்கும் நெருக்கடி வந்திருக்கு, நம்ம அன்றைக்கும் பேசுகிறோம். ஏன் அப்படின்னா, ஏன் இவர்களை நம்ம தூக்கி பிடிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம்? இவங்க பிளாக்மெயிலர் சொல்லுவாங்க, இவங்க பணம் பண்ண, அதெல்லாம் குற்றச்சாட்டு, உண்மை தப்பு யார் சொல்கிறீங்களோ அவங்க வழக்குக்கு போய் இது நிரூபிக்கலாம், தப்பு இல்லை. நான் இவர்களுக்காக வக்காலத்து வாங்கலை, இவர்களோட கேரக்டரை நான் வந்து சொல்லலை. ஆனால் இவர்கள் தேவை என்பதை உணர்கிறேன் நான். 100 விழுக்காடு சமுதாயத்துக்கு. இப்போ ஹென்றி திரிபாகனேக்கும் செத்து போகிற கஸ்டடி டெத்தில் செத்து போகிறவங்க இன்னா சொந்தம், இன்னா பந்தம், ஒரே ஜாதியா, ஒரே மதமா? நீயும் மனுஷன் அவனும் மனுஷன், ஒரு மனுஷனை எப்படா தூக்கின்னு போய் சாவச்சிக்கன்னு கேட்டாங்க. ஜஸ்டிஸ் சந்துரு படம் ஜெய்பீம் ஓடிச்சா, ஏன் ஓடிச்சு? மனிதாபிமானம். அந்த படம், அந்த கச்சை பாட்டு, அந்த அங்கே இருக்க நீ அந்த அழுகுற மாதிரி அந்த பாட்டு எத்தனை தமிழர்கள் கேட்டிருப்பாங்க. அதுதாங்க சட்டம், அதுதான் வந்து ஒரு அந்த நீதித்துறை. அப்போ இந்த நீதித்துறையை மீறி காவல்துறை செயல்படுதுன்னா அதை ஒரு பத்திரிகைக்காரனா இல்லை அதை ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞரா என்னால் பார்க்க முடியும். அப்போ நான் 3வது வர அரசியல் பேசு, விமர்சனம் பண்ணு, ஊழல் குற்றச்சாட்டு வை, நான் பண்ணி காட்டுறேன் பாரு அரசியல். இந்த காவல்துறையெல்லாம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு ஓடிப்படும். இதை வச்சு இல்லை நான் பண்ணுற அரசியல். இப்போ வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க பெண்களுக்கு, தாயுள்ளத்தோடு கொடுக்குறாரு, பெண்கள்கிட்ட நிறைய விட்டுருது, அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி திட்டம் என்பது உங்களுக்கு வந்து அரசியல் என்பது இல்லை வந்து ஒரு ஆட்சி என்பது நல்ல பேரை சம்பாதி. இப்போ பாருங்கள், இவங்க அதாவதுங்க அரசாங்கமே வைன் ஷாப்பை நடத்திட்டு அரசு துறையில் இருக்கிற காவல்துறையை குஷ்டு ஓட்டின்னு வரவனை பிடிக்கிறது இருக்குது பாருங்களா, அதான் ஒரு அவலம். விற்கிற நான் குடிக்கிறேன்றாங்க. அப்போது இதெல்லாம் முரண். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிடிங்க, தனியாருக்கு கொடுத்துருங்க. அதை பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்ட்டு விஜய் பாடினார் பாட்டு, அதற்கு பின்னாடி அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம எதனா சட்ட ரீதியாக முடிவு எடுத்தோமா? காவல்துறையை வைத்து எந்த மேனேஜர் டாஸ்மாகில் கோடிக்கணக்கில் அடிச்சுன்னு போகிறான் துட்டு, 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாவா சவுக்கு கேஸில் சம்மந்தப்பட்ட பணம், 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு விற்றா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இவ்வளோ கோடி போயிருக்குன்னு. எந்த மேனேஜர், எந்த ஐஏஎஸ், எந்த அதிகாரி, எந்த அமைச்சருக்கு பணம் போச்சு? அப்போல்லாம் கூட இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கலையே. நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் போட்டு நீங்களாம் ஒரு கேஸ் எடுத்துனா யாருன்னா வந்து குறுக்கில் வந்து ஐயோ என்னங்க 10 ரூபா விருப்பப்பட்டு தரோம், ஏன்னா நாங்கள் நல்லா இருக்குது போதையா, அதுதான் போதை கொடுக்குற டிப்ஸ், அப்படி ஜனங்க சொன்னாங்களா? உண்மையிலே இந்த 10 லட்ச ரூபா மிரட்டல் கேஸ் தான் உங்களுக்கு பிரச்சனைனா, இங்கே டெய்லி ஒரு நாளும் கோடிக்கணக்கில் போதே மக்கள் பணம், பில் இல்லாமல் போதே. டாஸ்மாக் ஊழல்லாம் இன்றைக்கி புதுசாக நடக்குது, அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் நடந்துச்சு, அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் காலத்தில் நடந்துச்சு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதெல்லாம் கூட அது பேசு பொருளாச்சு நடந்துச்சு, எடப்பாடி பழனிசாமி பீரியடில் நடந்தது, இப்போ ஸ்டாலின் பீரியடில் நடக்குது. இதுக்கெல்லாம் காவல்துறை கோவம் வராது, இதுக்கெல்லாம் அரசுக்கு கோவம் வராது. அப்போது இது நீங்கள் அரசியல் ரீதியாக கேட்டீங்க கேள்வி, அரசியல் இருக்கான்னு. அரசியல் இருக்கோ என்ற ஐயம் எனக்கு இருக்குது. அப்போ நான் சாமானியன் பார்வையில் பர்சனல் லிபர்ட்டி ஒரு மனித எப்படின்றது, அதுக்கப்புறம் ஒரு வழக்கறிஞராக ஏன் வந்து இந்த விசில் ப்ளோயர்ஸ்லாம் முக்கியம், ஏன் அவர்கள் பாதுகாக்கப்பட வேணுன்றது சொல்லிட்டு. 3வது அரசியல் ரீதியாக. அப்போது அரசியலில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்காமலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது டாக்குமெண்ட்.
நான் வந்து கேள்வி கேட்குறேன். இதை பார்க்குறவங்க ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, இல்லை ஒரு நிலத்தை பண்ணியிருப்பாங்க, இல்லை அண்ணன் தம்பி கிரயம் பண்ணுவான், இல்லை அப்பா பொண்ணுக்கு கிரயம் பண்ணி கொடுப்பாரு. லஞ்சம் இல்லாமல் இது இருக்குன்னா அவங்க என்னை திட்டுட்டோம், நான் அதை ஏற்றுக்கிறேன். 2 கையை வச்சு இந்த நாட்டில் லஞ்சம் இல்லைன்னா நான் மன்னிப்பு கேட்பேன். கொள்கை வேற, அரசியல் வேற. கொள்கை நல்லா இருக்குது, ஆனால் அரசியல் ரொம்ப ரொம்ப அழுகி போயிருக்கு. அதற்கு இந்த காவல்துறையெல்லாம் அவங்களோட அந்த ஸ்ட்ரென்த்தை, அந்த பதவியை வந்து அப்படி இது தெரியாது, முதலமைச்சருக்கு தெரியாது, மற்றும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தெரியாதுங்க, மற்ற பேர் நான் பண்ணுற தப்பு தாங்க இதெல்லாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. சைமல்டேனியஸாக அதையும் இருக்கிறாங்க. சிஎம் போய் இதெல்லாம் பார்க்க போகிறாரு, அவருக்கு இதெல்லாம் வேலையாங்க, ஒரு 1000 வேலை இருக்குங்க அவருக்குன்றாங்க. திடீர்னு இப்போ நான் பேசுகிறது தப்பாக கூட இருக்கலாம், இயற்கையாக ஏதோ ஒன்று ஆயிடுச்சு உள்ள லாக்கப்பில் இருக்கவங்களுக்கு, அது அரசுக்கு கெட்ட பேர், கட்டாயம் கெட்ட பேர். லாக்அப் டெத்தோட எண்ணிக்கை கூடும்ல. அப்போது ஒரு முக்கியமான ஆள், இல்லை ஒரு விசில் ப்ளோயரு, இல்லை ஒரு பிரச்சனைக்கு உரிய ஒரு நபர், ஒரு ஏழ்ரை, இல்லை ஒரு சிக்கும், இப்படி கூட வச்சுக்கோங்க உங்கள் பாஷையில். நீங்கள் உங்களை பொறுத்தவரைலாம் சிக்கும், கோவிந்தா, ஏழ்ரை, மெர்டலு, பிக் பாக்கெட்டு, பிளாக்மெயிலு, இதெல்லாம் வச்சுக்கோங்கப்பா. சவுக்குக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா ஏதோ ஒரு 4 பேர் கேட்பான்ல, என்ன பண்ணார் கேட்பாங்கல்ல. அந்த கேள்வி உங்ககிட்ட பதில் இருக்கா? தேவையா இது உங்களுக்கு? ஏன் பேச்சாளருக்கா பஞ்சம்? இந்த சைடு 4 பேர் பேசினா அந்த சைடு 4 பேர் இறக்கி விடுங்க. இந்த சைடு 4 ஊழல் குற்றவாளினா நீங்கள் எதிர்கட்சியில் இருந்தவங்க என்னென்ன பண்ணாங்க அம்பலப்படுத்துங்க, கைது பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது எதனாவது ஒரு வழக்கு பதியப்பட்டு அந்த வழக்கின் மீது குற்றச்சாட்டு பேசப்பட்டு ஆதாரங்கள் வைத்து வழக்காடு மன்றத்தில் தீர்ப்பு வாங்கி கொடுத்து இன்றைக்கி அவர் ஜெயிலில் போட்டிருந்தா அது பேச போடலாமா, இல்லை சவுக்கு பேசுறது பேச போடலாம்? அதான் பேசப்பட போடலாம். ஏன் அதை பண்ணல? அதே கான்ட்ராக்ட் தானே இன்னமும் வந்து காரில். எனக்கு தெரியும் எந்தெந்த கான்ட்ராக்டரு செக்ரட்டரியேட் போகிறாங்க, எழிலகம் போகிறாங்க, குரலகம் போகிறாங்க, பிடபிள்யூடி ஆஃபீஸ் போகிறாங்கன்னு. பிளாக் லிஸ்ட் எத்தனை கான்ட்ராக்டர் பண்ணிங்க? அதனால தான் மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக ஆள் வராங்க. அவங்களுக்கும் டீட்டெயில்ஸ் தெரியாது. அவங்க பாட்டு போட்டு விஜய் 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 வைப்பு பண்ணிட்டு அப்படியே அஷின் போயிடலான்னு அவங்களோட கணக்கு. இப்போ எனக்கு ஒரு பத்திரிகையாளராக இதெல்லாம் இந்த தன்மையெல்லாம் பார்க்கும்போது கோவம் தானே வருது. மக்களுக்கு உண்டான அரசியல் இது. இப்போ அன்றைக்கி அந்த காவல்துறையில் போய் இருக்கிறீங்க, ஆல்ரெடி காவல்துறையில் என்ன பெரிய குற்றச்சாட்டுன்னா போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எடுக்க மாட்டுறாங்க, இருக்குது சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேன்றாங்க, எஃப்ஐஆர் போட மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு பேசு பொருள் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, ஆஸ்பத்திரிக்கு ஏன் போகிறோம்? உடம்பு சரியில்லை, குணமாகணும், பிரச்சனை குணமாகணும். அதே தானே காவல்துறை, எனக்கு ஒரு பிரச்சனை, என் பிரச்சனை சரியாகணும், குணமாகணும், அதே தானே. ஆனால் அங்கே ஐயா ரவுண்ட்ஸ் போய்கிறாரு, எப்போ வருவார்? நைட்டு வருவார். போயிட்டு எப்போ வரோம்? நைட்டு வா. சரி நைட்டு போகிறேன், ஏசி கூப்பிட்டாரு, வயர்லெஸில் போயிட்டாரு, நாளைக்கு வா, நாளான்னைக்கு வா, அப்போ வாய்ப்பா. காவல்துறைக்கு நாங்கள் விருப்பப்பட்டால் போகிறாங்க ஜனங்க. மன கஷ்டத்தில் நிறைய பேர் போகிறதுக்கே தயங்குவாங்க. விட்டுறலாம் கூட நிறைய பேர் இருக்காங்க, பாதி பேர் விட்டுடலான்னுவாங்க. போலீஸ்க்கும் ஆஸ்பத்திரிக்கும் போகிறதுக்கு மக்கள் விரும்புறதில்லை. இது சுற்றுலா பொருட்காட்சியோ இல்லை திரையரங்கோ இல்லை சுற்றுலா கோயில் குளமோ சர்ச்சோ மசூதியோ அல்ல. மக்களுக்கு போகாத இடம் இந்த ரெண்டோட, பிடிக்காது அவங்களுக்கு. ஒருத்தர் போய்ட்டு வா ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு கூப்பிடுங்க சும்மா, ஐயோ நான் உனக்கு ஸ்கேன் பண்ணுறேயா, நான் உனக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ஃப்ரீயாக பண்ணித்தரேன், நீங்கள் போய் ரோட்டில் போகிறவங்க கூப்பிடுங்க. நான் எதுக்கு வரணும், நான் எதுக்கு வரணும் அப்படி ஃபஸ்ட்டு கேள்வி கோவம் வரும். போலீஸ் ஸ்டேஷனு அப்போ சும்மா போர் போலீஸ் ஸ்டேஷன் வரலாம் போய்ட்டு வரலான்னு கையில் இருக்கிறது எடுத்து அடிச்சிடுவாங்க. எதுக்கு என்ன போய் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்றேன்? புரியாது டக்குன்னு. திடீர்னு போய் யாருன்னா அதை போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். அப்போது இதுதான் த காமன் மேன் டசன்ட் வாண்ட் டு கோ தேர். ஆனால் மீறி ஒருத்தர் வரான்னா அவன் பாதிப்பில் இருக்கிறார். அந்த நபரை கூப்பிட்டு பேசி என்ன ஏது அப்படி ஒரு தீர்வு இருக்குன்னு பார்க்குறேன். அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் நமக்கு வசதியாக என்ன பண்ணலாம்? சங்கி மங்கி ஆர்எஸ்எஸ் ஒழிக்க மாட்டான் விட மாட்டான் அப்படின்னு அந்த அரசியல் பெட்டர். அது அந்த அரசியல் நல்லாக இருக்கிறது, அதை தொடர்ந்து பண்ண வேண்டும் திராவிட கட்சிகள். பலவிதமான கருத்துக்களை ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரியக்கூடிய முறையில் ரொம்ப யதார்த்தமாக விளக்குனீங்க சார். மிக்க நன்றி. 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 மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.